அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் ஒரு விஷயம் இந்த ஒரு உலகத்தில் நடக்குது. உழைத்து களைத்து உயர்வடைகிறாங்க ஒரு கூட்டம். இந்த அருமையாக உழைக்கும் அவர்களை வைத்துக்கொண்டு உயர்வடையும் ஒரு கூட்டம். உழைக்காமலே உட்கார்ந்துக்கிட்டு இந்த உழைத்து களைத்தவர்களையும் அறிவில் சிறந்தவர்களையும் அடிமையாக வச்சுக்கிட்டு உயர்வாக நிறையா தேவையான விஷயங்களை பார்க்குற ஒரு கூட்டம். நமக்கு ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க, நம்ம வீடு எங்கே இருக்குன்னு. நம்ம அட்ரஸ் சொல்கிறோம், அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். அது மாதிரி உங்கள் உயர்வுக்கு காரணமானவர்களை நீங்கள் ஏன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில்லை? அவர்களை அறிமுகப்படுத்தாமல் அவங்கள ஏன் கேவலமாக பேசுகிறீங்க? உங்கள் வாழ்விற்கு காரணம் உங்களுக்காக உழைத்தவர்கள். அது உங்களுக்கு கீழே உள்ள உழைப்பாளிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை இவர்கள் இல்லாமல் யார் வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்விற்கு நீங்கள் உயர உறுதுணையாக இருந்தவர்கள், உண்மையில் உழைத்தவர்கள். அதுவும் நீங்கள் ஒரு கம்பெனி அதிபராகவோ வேறு சில துறைகளின் பெரிய பதவியில் இருந்தவர் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை மதிக்கிறதும் இல்லை. அவர்களை உங்களுக்கு கூட அவங்க சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் மேன்மையுடைய காரணமாக இருந்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் சொல்லுவதில்லை. உங்களுக்கு அனைத்து அறிவுகளையும் எவர் ஒருவர் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அவர்களை மதியுங்கள். நீங்கள் உயர உங்களுக்காக உழைத்த உழைப்பாளிகள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தையும் நீங்கள் மறவாதீர்கள். அப்புறம் உங்களையும் தாண்டி அறிவில் சிறந்து அவங்க சொன்ன ஐடியாவை பிடிச்சி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவங்க செய்த செயலை அப்படியே நீங்கள் வச்சு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவர்களையும் உதாசீனப்படுத்தி அவர்களையும் அப்படியே செல்லா காசாக வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் சொல்கிற காசெல்லாம் சம்பாதிக்கிறது. அப்படியும் செய்யாதீங்க. அதை ஏன் அப்படி செய்யணும்? அப்படி என்னத்தை வாழ்ந்துட போகிறீங்க? பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க இல்லையா? எத்தனை பேருக்கு வாரிசு இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த தொழில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு காணாமல் போயிடும். பொருள் என்பது திடீர்னு காணாமல் போயிடும். இந்த பொருளை பொருட்டு உலகத்தில் நீங்கள் பொருளிட்ட காரணமாக இருந்த உழைப்பாளிகளையும் உன்னதமானவர்களையும் அறிவாளிகளையும் நீங்கள் மதிக்காமலே ஒரு தொழில் செய்து நீங்கள் வாழ்நாளில் நீடித்து பெரிய ஆளாக இருந்தாலும் மட்டும் நினைக்காதீங்க. இப்போல்லாம் தொழில்துறையில் அப்படி தான் நடக்குது. ஆள் குறைப்பு. இப்போ நம்ம ஐடி செக்டரில் அப்படி தான் ஆள் குறைப்பு. அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருப்பீங்க, அவங்க வாங்கி ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கி. ஆனால் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீனை தூக்கி போட்டிருப்பீங்க. பெரிய கப்பலை நீங்கள் எடுத்திருப்பீங்க. எடுத்து தான் நீங்கள் பல கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. ஐடி செக்டராக இருக்கட்டும், பல துறைகளாக இருக்கட்டும். உங்களுக்காக உழைத்தவர்கள்கிட்ட நீங்கள் மிகப்பெரிய பலன் அடைந்து நீங்களுக்கு ஒரு சிறிய பலனை மட்டும் போட்டு இன்னும் பலனை நிறைய அடையணுங்கிறதுக்காக அவங்கள ஏன் தூக்கி போட்டு அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, சங்கடப்படுத்துறீங்க? வாழ்ந்துருவீங்களா? பிரிட்டிஷாரை விட பெரிய ஆளா நீங்கள்? சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை கொண்டவர்களாக அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சாம்ராஜ்யமே அப்படி தான் இருக்குமானா? அதில் சாம்ராஜ்யம் இல்லை, அவங்க ராஜ்யமே பிரச்சனையில் தான் இருக்குது. எவர் கழுத்தையும் நெரித்து எவர் தலையிலையும் ஏறி நின்றுட்டு அவர் கழுத்தை மிரித்து என் குரல் அப்படின்னு உங்கள் குரலை எழுப்பாதீர்கள். அவர்கள் தலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஏன் உயரம் எதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் உயரத்துக்கு காரணம் யார்? அவங்க தலையில் நீங்கள் ஏறி நிற்கிறீங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அது இசைத்துறையாக இருக்கலாம், இறைத்துறையாக இருக்கலாம், உலகத்தில் தொழில்துறையாக இருக்கலாம். நமக்கு முன்னே ஏதோ ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அது மேலே எல்லோரும் ஏறி நிற்கிறோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதனால் அறிவாளிகளையும் உங்களுக்காக உழைத்தவர்களையும் அன்பானவர்களையும் உதாசீனப்படுத்தி நீங்கள் இந்த உலகத்தில் நீடித்த பலனையும் அடைய முடியாது, நீடித்த நிம்மதியாகவும் வாழ்ந்துட முடியாது. மறைக்காதீர்கள். இந்த அற்ப வாழ்க்கை, இந்த அற்ப சுகங்கள், இந்த உலகத்தில் உள்ள அற்ப இனங்களுக்காக உங்களுக்காக உழைத்தவர்களையும் உங்களுக்காகவே வாழ்கிறவங்களையும் உங்களுக்காகவே அன்பு காட்டிட்டு உண்மையாக இருக்கிறவங்களையும் நீங்கள் மறைத்து எல்லா புகழும் எனக்கே, என்னால் தான் இதெல்லாம் நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவன் இன்றைக்கி அடைஞ்சிருக்க புகழுக்கு அவன் மட்டுமே காரணம் இல்லை. அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த ஒரு குரூப் இருப்பாங்க. அவர்களுக்காக உழைத்த ஒரு கீழ்மட்ட மக்கள் இருப்பாங்க. அவர்களையும் மதியுங்கள். ஏன் மிதிக்கிறீங்க? மதிக்காதீங்க. இயற்கை மண்ணிலேருந்து எல்லாம் எல்லாத்தையும் உருவாக்குனுச்சு. மண்ணில் விளையிறத சாப்பிட்றோம், நம்மளும் உருவானோம், அப்புறம் திருப்பி மண்ணாக போய்டுவோம். ஒன்று எரிப்பாங்கள்ல, புதைப்பாங்க. அதை ஏன் மறக்கிறீங்க? அது யாராக இருக்கட்டுமே, ராஜாவாக இருக்கட்டும், ராஜாவுக்கு கூஜா தூக்குற ஒரு கும்பல் இருக்குல்ல, அவர்களாக இருக்கட்டும். அதனால் எல்லோரையும் மதியுங்கள், எல்லோரையும் வாழ வையுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க